E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கணும், அதனால சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு 16 எதிர்கட்சிகள் கடிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கான உரிய பதில் கிடைக்கல அப்படிங்கிற நிலையில் இப்போ கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவர் ஜூலை 21 நாடாளுமன்றம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எதிர்கட்சிகள் நினச்சது நடந்துருச்சா? இது எப்படி பார்க்குறீங்க? ஆப்ரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் அங்கே வேற என்னென்ன பிரச்சனைகள் எதிரொலிக்கும்? ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா நம்ம ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு அதை அரசியலாக்க கூடாது என்ற கொள்கையை அறிவித்தது ஒன்றிய அரசு. ஆனா ஒன்றிய அரசு சொன்னதற்கு மீறி ஒன்றிய அரசினுடைய அனைத்து மட்ட ஆட்களும் இன்க்ளூடிங் நம்முடைய விஸ்வகுரு என்று அழைக்கப்படுகின்ற பிரதமர் உட்பட, அதுக்கு நான் வாசகர்களுக்கு நம்ம பழைய நிகழ்ச்சியை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீங்கனாலே போதும், போயிட்டு இந்த நாட்டில் உள்ள உயர்ந்தபட்ச அமைப்புகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் பீகார் எலெக்ஷனுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்க சென்று ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டவர் தான் இந்தியாவினுடைய பிரதமர். இந்த அவசர கூட்டம் தேவை என்று 16 கட்சிகள் சொன்ன கடிதத்தினுடைய மையமே என்னன்னு சொன்னா, இந்த வெற்றிக்கு காரணம் யார்? நாம சொல்றோம் இந்தியா பாகிஸ்தானை வென்று விட்டது. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்ற விவாதங்களுக்குள்ள அப்புறம் போவோம். ஆனால் இந்த 2 நாடுகளினுடைய வெற்றிக்கு இந்த 2 நாட்டினுடைய தலைவர்கள் காரணம் அல்ல, நான் தான் காரணம் என்று உலகத்திற்கு எஜமானராக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் பலமுறை அமெரிக்காவில் அறிக்கை விட்டாரு. ஒரு வியாபார பேச்சுவார்த்தை துபாயில நடக்கும்போது 8வது முறையா இந்தியாவினுடைய வெற்றியை தீர்மானித்தது நான் தான், குறிப்பாக 2 நாடுகளுக்கும் என்னுடைய வியாபாரத்தில் முட்டுக்கட்டை போடுவேன் என்று மிரட்டி பணிய வைத்தேன் என்று சொன்னார். நீங்க ஜெயராம் ரமேஷனுடைய பேட்டி எடுத்து படிச்சீங்கனாலே தெரியும், பல ஆங்கில நாளிதழ்கள்ல அவர் நிறுத்தினாரா இல்லையா என்ற விவாதம் பெரிய அளவுக்கு போச்சு. இதை பற்றி பேச வேண்டியது இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள், இந்த நாட்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள். ஆனா இதை அரசியலாக்குகிறார்கள் என்று ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லிவிட்டு குங்குமம் வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற வார்த்தை இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஒன்றிய அரசு முழுமையாக ஆளும் கட்சி அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறது. அப்ப இந்த எதிர்கட்சிகள் கேட்ட கோரிக்கை என்னன்னா, ஒரு சிறப்பு அமர்வு ராஜ்யசபா நாடாளுமன்றம் எல்லாரையும் இணைச்சு போடுங்கன்னு சொன்னோம். அந்த இணைச்சு போடணும்னு சொன்ன கேள்விக்கு நாடாளுமன்றத்தினுடைய அமைச்சர் பதில் சொல்லவில்லை. முழுமையாக இந்த என்னென்ன விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ப்ரொசீஜரா பேச வேண்டிய விஷயத்துக்கும் அது எப்ப தொடங்கும் என்ற அறிவிப்பை தான் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் உட்பட இதில் பல வழக்குகளை இந்தியா பாகிஸ்தானுடைய போர் சம்பந்தமாக, கருத்து மோதல் சம்பந்தமாக, விசாரணையின்றி கைது செய்தது சம்பந்தமாக, வெறுப்பு பேச்சு சம்பந்தமாக பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்கள் கேட்டபடி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டாமல் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு என்றுதான் நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரம்ப் சொன்னதை பற்றிலாம் சொன்னீங்க, போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. அவர் துபாய் போனப்பையும் அந்த செய்தி அங்கே சொல்கிறாரு அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ ராகுல் காந்தி அதான் சொல்கிறாரு, ட்ரம்ப் தொலைபேசியில் சொன்ன உடனே மோடி சரணடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ராகுல் காந்தி வைக்கிறார். நீங்க நம்முடைய பழைய நாளிதழ்கள் படிக்கிற ஆட்களுக்கு 1971 நடந்த வார் நாள் ஞாபகத்துக்கு வராது இல்லையா?
இந்திரா காந்தி பீரியட்ல பாகிஸ்தானோட இந்திரா காந்தி எப்படி செயல்பட்டார் என்ற விதியம் இந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணி 2-3 ஆங்கில கட்டுரைகள் வந்திருக்கிறார். அந்த 2-3 ஆங்கில கட்டுரைகள் சொன்னது என்னன்னு சொன்னா, இல்ல இவரே சொல்றாரு, ராகுல் காந்தி அந்த மாதிரி சொல்றாரு, அது அவரே நினைவுபடுத்தி சொல்றாரு, இந்திரா காந்தி தீர்மானித்தார். அப்படிப்பட்ட பெருமையை உணர்ந்த இந்தியா இப்போது காலில் விழுந்து இந்தியாவினுடைய பெருமையை இழந்திருக்கிறது. இன்னொரு கூடுதல் செய்தி சொல்றோம் பாருங்க. G7 நாடுகளுக்கு இந்தியா இல்லாம இல்ல. ஒரு நாடு ஸ்பெஷல் இன்வைட்டியா கூப்பிட்டு G8ல இந்தியாவுடைய நலன் பேசாம இல்ல. G77 என்ற அமைப்பு வந்திருக்கு, அதுலயும் இந்தியா இல்லாம இல்ல. ஆனா இப்ப கூட போற கூட்டத்துல இந்தியாவை அழைப்பதில்லை என்ற முடிவு எல்லா நாடுகளும் எடுத்திருக்கிறார்களே, இது இந்தியாவுக்கு உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசிங்கம் இல்லையா? அது ஏங்க அப்படி ஆச்சு அப்படின்னு வாசகர்கள் கேட்கலாம். கனடாவுக்கும் நமக்கும் இருந்த ராஜ்ய உறவுகளை தவறுதலாக மோசமாக கையாண்டதனுடைய விளைவு, கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சீக்கிய பிரச்சனையை சரியாக அணுக முடியாத அளவிற்கு தோல்வி அடைந்ததுனால அந்த கனடா அரசியல்ல இந்தியாவினுடைய பங்கு மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் ஆனதுனால ஒரு G7 மாநாட்டுக்கே இந்தியாவை கூப்பிடக்கூடாது என்ற நிலை வருகின்ற போது நம்ம இந்தியாவினுடைய உலக பெருமையை இந்த ஒன்றிய அரசு மேல கொண்டு போயிருக்குதா, அதல பாதாளத்தை தள்ளி இருக்கா என்று பார்த்தோம் என்றால், ராஜ்ய விவகாரங்களில் மட்டுமல்ல எல்லா தளங்களிலும் இந்தியாவை கீழே தள்ளி இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதே போல மம்தா கட்சியும் சொல்லுது. இது குறித்து அமித்ஷா பேசும்பொழுது முஸ்லிமுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஆபரேஷன் சிந்தூரை மம்தா எதிர்க்கிறார், வகுப்பு திருத்த சட்டத்தையும் எதிர்க்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு. அதாவது 2 எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறையை அமித்ஷா எவ்வளவு மோசமாக கையாளுகிறார் என்பதற்கு வாசகர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒண்ணு, அந்த மருத்துவ மாணவி இறந்ததற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி கல்கத்தாவில் செயல்பட்ட விதம், வங்கதேசத்திலிருந்து அகதிகளாக வருபவர்களை அந்த மேற்கு வங்க அரசு எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று முரட்டுத்தனமாக ஒருதலை பட்சமாக ஒன்றிய அரசு செயல்பட்ட விதம், பஞ்சாப்ல இருக்கிற இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற விஷயத்தை ஒன்றிய அரசு பேசும்போது அரசியலாக்க கூடாது என்று சொன்ன விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பஞ்சாப்ல உள்ள எல்லா தாய்மார்களிடமும் சிந்தூர் கொடுப்பார்கள், அந்த சிந்தூரை நீங்கள் நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரச்சாரம். அப்ப அது அந்த முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, நார்மலா பஞ்சாப்லயோ வடக்கு மாநிலங்கள்லயோ குங்குமத்தை கணவன் தான் வைக்கணும், நீங்க பெண்ணுக்கு பெண் வைப்பது மரபு. ஆண் அங்க கூட இருந்தாங்கன்னு சொன்னா, கணவன் இருந்தா கணவனை தவிர வேற யாருமே குங்குமத்தை வைக்க கூடாது. அப்படிப்பட்ட சிந்தூரை ஆபரேஷன் சிந்தூர் என்று நீங்கள் அரசியலாக்காதீர்கள் என்று சொன்ன அந்த நகைச்சுவை பேச்ச ஒரே நாடு ஒரே கணவனா என்று முதலமைச்சர் பேசிவிட்டார் என்ற ஒரு பிரச்சாரத்தின் மூலம் திசை திருப்புகின்ற வேலையை பஞ்சாப்ல செய்யறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஏஏபி கட்சி உட்பட உங்ககிட்ட கேட்டிருக்கிறது, நீங்க முதல்ல ரஃபேல் விமானம் விழவில்லைன்னு சொன்னீங்க, நம்முடைய தலைமை தளபதியே என்ன சொல்றாரு, இழப்பு இருக்கும் தான், வெற்றியைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். சுப்பிரமணிய சாமி 8 விழுந்துருச்சுன்றாரு, ஃபீல்டுல இருக்கிறவங்க 5 விழுந்துருச்சுன்றாங்க. உண்மையிலே விழுந்தது எத்தனைன்றத நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல துறை அமைச்சர் சொல்லணும் இல்லையா? இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய நியாயமான விஷயத்தை சொல்லாமல் இருக்கின்ற வேலையை செய்துவிட்டு அதன் மூலம் குறைந்தபட்ச அரசியலை 4ஆம் தர அணுகுமுறையில் பஞ்சாபிலும் மேற்கு வங்கத்திலும் இதர பல மாநிலங்களிலும் செய்து வருகிறார். ஆபரேஷன் சிந்தூர் என்பதில் தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட்டு விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த 6 பேர் எங்க? 6 பேர் செத்துட்டாங்களா? டிக்ளேர். இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே, ஆமாம் தவறுதலாக நடந்து விட்டது, 2 சைட்லயும் இழப்பு ஆகி போச்சு, ஓகே அப்படின்னாலும் பேசணும்ல. அப்ப அதற்கான வாய்ப்பே கொடுக்காம தான் என்ற நிலையை இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பது இந்திய அரசியல் வரலாற்றில், பாராளுமன்ற வரலாற்றில் மிகவும் மோசமான நாட்கள். இந்த மாதிரி அணுகுமுறையை எந்த அரசும் செய்யவில்லை.
இப்படிப்பட்ட அணுகுமுறை மோசமானது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம் இது தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது, குற்றவாளி கைது செய்யப்பட்டார், விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 5 மாதத்தில் தீர்ப்புலாம் வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. தீர்ப்பையும் எல்லோரும் வரவேற்று இருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் உண்மைகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு. முக்கியமான நபர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நல்ல பொறுப்பில் இருந்தவங்க நிதானமாக அறிக்கை விட வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. குறிப்பாக கவர்னர் பதவியிலெல்லாம் இருந்தவங்க ஒரு அறிக்கை விட்டா அந்த அறிக்கையை பார்க்க வேண்டும் என்று இருக்கும். சமீபத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவராக இருக்கட்டும், அதுக்கு முன்னால உள்ள தமிழிசையா இருக்கட்டும், நேற்றைக்கு பேசின சிபி ராதாகிருஷ்ணன், இப்போது அவர் கவர்னர், இவங்க எல்லாருமே இந்த பொறுப்புக்கு போய் பேசுறத பார்த்தா அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த அம்சங்களையும் படித்தவர்கள் அல்ல என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய அரசு கூடாது, ஒன்றிய அரசு என்பதுதான் மாநிலத்தினை பிரதிபலிப்பது என்ற எந்த செக்ஷன் பிரகாரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசு என்று சொல்வது அரசியல் என்று சொல்றாரு சிபி ராதாகிருஷ்ணன். இப்ப நீங்க இந்த சென்னை பல்கலைக்கழக சப்ஜெக்ட காட்சி ஊடகங்களிலும் எழுத்து ஊடகங்களிலும் பார்க்கிற ஆளுங்க கிட்ட போய் சில தனியார் டிவிக்கள் பேட்டி கேட்கிறாங்க. வயதானவர்கள், நடுத்தர வயதினர், மாணவ மாணவிகள் கிட்ட வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ் என்பது அபாரமானது. இன்னும் சொல்ல போனால் தருமபுரியில பஸ் எறிந்த வழக்குல மிக தமிழகம் எதிர்பார்த்தது. அதுல அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நீதி கிடைக்கல. சென்னையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட கொடுமை வேகமாக விசாரிக்கப்பட்டது, நீதி வருவதில் ரொம்ப தாமதமாச்சு. ஆனா இந்த சென்னை பல்கலைக்கழகம் அரசும் சரி காவல்துறையும் சரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடவடிக்கைகள்ல சில தொய்வு இருந்திருக்கலாமே ஒழிய பொள்ளாச்சி போல மிகப்பெரிய அளவிற்கு ஏமாற்றம் அடையாமல், நான் சொல்றது காலத்துல பீரியட்ல டிலேல மிக அருமையாக விசாரிக்கப்பட்டு அந்த நீதி பெறப்பட்டிருக்கிறது. இந்த நீதி பெறப்பட்டதுல கூட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை பளபளப்பா அரசியலாக்கப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்றாங்க, டு டைவர்ட் த இஷ்யூ, சார் என்ற வார்த்தையை போட்டு ஏமாற்றம் அடைய செய்திருக்கிறார்கள் அல்லது பயமுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே சார் என்ற ஒரு இல்லாத பொருளை யோசிக்காதீர்கள் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுக பீரியட்ல ஒரு கவர்னர் வயதானவருக்கு நீ போக வேண்டும் என்று ஒரு பேராசிரியர் அழைத்து சமீபத்தில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து மதுரையை சேர்ந்த ஒரு பேராசிரியை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய தொய்வுகளை எல்லாம் களைந்தெறிந்து விட்டு சரியாக ஒரு நீதியை பெறும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதை வரவேற்க வேண்டும். அப்பதான் அந்த தப்பு செய்யறவனுக்கு ஒரு பயம் வரும். அவனே தப்ப உணர்ந்து என்ன செஞ்சுட்டான்னா, என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கடுமையான தண்டனை கொடுக்காதீங்க. he accepted his mistake. இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதை அரசியலாக்குகிறார்கள். அவனே என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு கடுமையான தண்டனை வேணாம், சாதாரணமான தண்டனை கொடுங்க. ஆனா சரியான தண்டனையை வழங்கியிருக்கிறார். அதாவது ஆயுள் தண்டனை வித்தவுட் ரிமிஷன். இப்பதான் இந்த குற்றத்தின் மீது, இந்த குற்றம் செய்பவர்கள் மீது தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஆளுங்கட்சி அல்லது நான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு மாறாக ஒரு அச்சம் என்பது இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் மூலம் வந்திருக்கிறது. அதனால அந்த சென்னை பல்கலைக்கழக பிரச்சனையில தமிழ்நாடு அரசுக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனைய பிரச்சனைகளை விட சிறப்பாக செயல்பட்டது போல இன்னமும் பெண்கள் மீதோ குழந்தைகள் மீதோ இப்படிப்பட்ட அணுகுமுறை வருகின்ற போது கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் என்ற அந்த எண்ணம் உருவாகி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்லாம் குற்றம் சுமத்துறாங்க எதிர்கட்சிகளை பாஜக ஆளும் மாநிலங்களில், அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அங்கே பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது, அது பற்றிய செய்திகள் வந்தால் இவங்க பேச மறுக்கிறாங்க. இப்போ பீகாரில் கூட 9 வயது சிறுமிக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்லாம் வருது. இதை பற்றிலாம் அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வடக்கு மாநிலங்களில், தென் மாநிலங்களில், வடக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற முதல் 5 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் உட்பட
பெண்கள் மீதான கொடுமைகளில் முதல் 5 மாநிலங்கள் எது என்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள் பட்டியல்ல வருது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கிட்ட ஆப்போசிட்ல உள்ள மீடியா ஆட்கள் கேள்வி கேட்க முடியாது. அவர்கள் சொல்லுகிற இந்த கேள்விக்கு அவங்க பதில் அதை வீடியோவாக வெளியிடுறாங்க, அவ்வளவுதான். ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போதுதான் அதில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மேன்மை புரியும், வடக்கு மாநிலத்தினுடைய மோசமான நிலைமை தெரியும். நீங்க பாருங்க, அந்த அசிபா அந்த காஷ்மீர் சப்ஜெக்ட்ல வெளியே கொண்டு வந்தது தாரகாமின்ற அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 16 வயது பெண் குழந்தையிடம் நடந்த அத்துமீறல். இப்ப பீகார்ல நடந்திருக்கிறது வெறும் அத்துமீறல் இல்ல, பெண்ணை மோசமாக நடத்துவதில் வடக்கு மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள். ஒரு தலித் என்கின்றவன் ஒரு மண்டபத்தை பிடிச்சி தனக்கு இருக்கக்கூடிய வசதியின் காரணமாக திருமணத்தை நடத்துறான். திருமணம் நடத்துறது தவறு என்று அந்த ஆளை நடு ரோட்ல காவல்துறை முன்னால அந்த ஊரினுடைய காப் பஞ்சாயத்து குரூப் செருப்பால் அடிக்கிறான், தொடப்பத்தால் அடிக்கிறான். காவல்துறை பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கிறது. இங்க என்ன கேள்வி? மாவட்ட செயலாளருக்கு போன் வந்ததே அவரை மறைத்தது ஏன் என்று முன்னாள் ஐபிஎஸ் கேட்கிறார். அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தன் கூப்பிடுவான்னு சொன்னா அதை இதுல கோர்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்வி என்பது பேசப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா நடு ரோட்ல ஒருத்த அடிக்கிறான், வணக்கம் வைக்கிறான், நடந்தது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறான். அதை வேடிக்கை பார்க்கின்ற காவல்துறை 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆம்புலன்ஸ் வரல இந்த பொன் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு. 12 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து 9 வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட அந்த மருத்துவர் குழு அப்படியே வெரிஃபை பண்ணாம பாட்னாவுக்கு அனுப்புறாங்க. மிசார்பூர் என்ற இருந்து அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. 70 கிலோமீட்டர், 2 மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வருது. 70 கிலோமீட்டருக்கு கடந்து போய் பார்க்கின்ற போது பெண் இறந்து போயிருக்கான். இப்ப நீங்க 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. குற்றவாளிகளை எப்ப பிடிக்கிறது? அதாவது அரஸ்ட் என்பதே ஆளும் கட்சிக்கு மோசமான நிலைமையில் வைத்திருப்பது என்பதுதான் வடக்கு மாநிலங்களுடைய சட்டம் ஒழுங்கு நிலை. இதுல கூடுதலா பேசப்பட வேண்டியது என்னன்னா, 10 நாளைக்கு முன்னாடி இதே வடக்கு பகுதி மீடியா பூரா லல்லு பிரசாத் யாதவனுடைய ஒரு பையன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டோட இருந்த போட்டோவை எடுத்து போட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் என்பது பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு பெண்ணுக்கு இழைந்த கொடுமை என்பது மீடியால பேசப்படல. விழிப்படைந்து இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். விழிப்புணர்வு இல்லாத வடக்கு மாநிலங்களில் பிஜேபி இந்த வகையில் தன்னுடைய மிரட்டலை ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. அதை செய்வதற்குத்தான் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்கள் தேஜஸ்வி யாதவோட பீகார்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு குரலை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நமது நேர்காணலில் பாஜக ஆளும் மாநிலங்கள் நடந்த மோசடிகள் குறித்துலாம் பேசியிருக்கீங்க. அதுவும் குஜராத்தை பற்றிலாம் பேசியிருக்கீங்க. அங்கே கல்விலாம் தேர்ச்சி அதிகமாக இல்லை, பள்ளிகளில் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது உள்ளிட்ட இதெல்லாம் போன தடவை சொன்னீங்க. இப்போ அங்கே வங்கிகளில் மோசடி நடந்திருக்கு, ரயில்வே நீதியிலலாம் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வெளியாகுது. இப்போ கூடுதலான செய்தி என்னன்னா, ராஜவேலுக்கோ பால்கிக்கோ ஒரு வங்கியில போய் நீங்க கடன் கேட்குறீங்க. போன தடவை நம்ம வாங்கின கடன்ல நம்ம ஒரு 20,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கோம்னு சொன்னா, நீங்க ஒரு புது ப்ரொபோசல் கொடுத்தா அந்த வங்கி மேனேஜர் என்ன சொல்வாரு, நீங்க டியூ லிஸ்ட்ல இருக்கீங்க, இந்த 20,000 என்னைக்கு கட்டுறீங்களோ அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ராஜவேலுக்கும் எனக்கும் பொருந்த ஒரு சட்டம். ஆனா குஜராத்ல சமீபத்துல ஏபிஜி ஷிப்யார்ட்ஸ் அப்படின்னு ஒரு குஜராத்தி 22,842 கோடி ரூபாய் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மொத்த கடன் 22,842 கோடி ரூபாய். எத்தனை வங்கிகள் தெரியுமா? 22 வங்கிகள். இந்த சட்டம் யாருக்கு எப்படி வயலேட் செய்யப்பட்டது? இப்ப இந்த குஜராத்ல உள்ள எந்த வங்கி இதை செஞ்சதுன்ற டீடைல் போடல, தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டு கொடுக்கல. ஆனால் அவர் இந்த காலதாமதத்தை பயன்படுத்தி கொண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி, இன்னைக்கு 4 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் சிங்கப்பூர் சிட்டிசனாக பதிவு செய்து விட்டார். இப்போ சிங்கப்பூர்ல அவரு ஜாலியா இருக்கலாம்,
குஜராத்தில் தொடர்ந்து ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். தெற்கு ரயில்வேல எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இந்த சப்ஜெக்டை ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்ட போது அப்படியெல்லாம் தவறாக சொல்லாதீர்கள் என்று நிர்மலா சீதாராமன் உட்பட நம்ம கிட்ட ஒரு பதில சொன்னாங்க. ஆனா தெற்கு ரயில்வேனுடைய மேனேஜர் சொன்னதுலயே நமக்கு ஒரு சில உண்மை வெளியே வந்திருக்கு. மொத்தம் 571 கிலோமீட்டர் பணிக்கு 66% நிதி அலாட்டட் பை பைனான்ஸ், 864 கோடி ரூபாய். இது இந்த 864 கோடி ரூபாய் தேர்ட் குவார்டர், 9வது மாசம், 10வது மாசம், 11வது மாசத்துலதான் நீங்க ஒர்க்கே ஆரம்பிக்கல, இந்த ஃபண்டு நமக்கு தேவையில்லை என்று திருப்பி அனுப்ப முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே ஏன் திருப்பி அனுப்புனீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க சதர்ன் ரயில்வே மேனேஜர் கிட்ட. அப்பதான் ரயில்வே மேனேஜர் சொல்றாரு, ப்ரியாரிட்டி ஜாப்ஸ்ல எதுக்கு தேவையோ அந்த நிதியை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த நிதியை தள்ளிட்டோம். அப்போ நீங்க நான் ப்ரியாரிட்டி ஜாப்ன்றது என்ன? நாம ஏற்கனவே 571 கிலோமீட்டருக்கு வேலை செய்ய வேண்டும் என்று முன்னுரிமை அடிப்படையில போன நாடாளுமன்றத்துல பேசி இந்த நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்து அந்த பட்ஜெட் சமயத்துல கேட்டதற்கே நமக்கு அலாட் ஆகி பார்க்க வச்சு வெளியே தள்ளிட்டோம். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த ப்ளூ புக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிங்க் புக் அப்படின்னு பேரு. அந்த பிங்க் புக் மூலமாக எதெல்லாம் ப்ரியாரிட்டி ஜாப், அதுக்கான பைனான்ஸ் என்னதெல்லாம் வரும். இப்ப இந்த பிங்க் புக் மெத்தடையே இந்த அரசு கேன்சல் செய்து விட்டது. நியூ பிராட்கேஜ்ல நமக்கு 47.8% 47.8% அலாட் ஆன நிதியை திருப்பி அனுப்பியிருக்கார்களே. ஒரு அற்புதமான பத்திரிகையில கேட்டிருக்கான். அதாவது இந்த MS பாஸ்கர் விவேக் கிட்ட கேட்கிற மாதிரி, விவேக் பெண் வேஷம் விட்டிருப்பாரு, MS பாஸ்கர் இந்த பழைய பாடல்ல பாடுற மாதிரி, அவ்வளவும் என்னை கல்யாணம் செய்து கொள்கிறீர்கள் என்று சொன்னீர்களே, அவ்வளவும் பொய்யா கோபால் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை கரெக்டா போட்டான். தெற்கு மாநிலங்களுக்கு புதிய ரயில்வே திட்டங்கள் என்ற பெயரில் நியூ ரூட் என்று சொல்லி 47.8% நிதியும் ஒதுக்கினீர்கள் என்று சொன்னீர்களே, அவ்வளவும் பொய்யா கோபால்னு கேட்கிறான். ஆனா மெத்தனமாக பதில் சொல்லக்கூடிய சூழலை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. எல்லாத்த விட கொடுமை என்னன்னு சொன்னா, இந்த இவ்வளவும் செய்யக்கூடிய ஒன்றிய ஆட்கள் நாடாளுமன்றத்திலே அந்த பதிலை சொல்லுகின்ற போது தமிழகத்துக்கு பொறுப்பானவர்கள் இந்த சப்ஜெக்ட்ல அவர்கள் டீவியேட் ஆகி போயிருக்கார்கள்னு வாய் தொடர்ந்து பேச மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க பாருங்க, காரைக்கால் ரயில்வே ஒர்க்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. கடலூர் சென்னை ஈசிஆர் நிதியே ஒதுக்கப்படலை. என்ன காரணம்? அதாவது ரயில் ரூட் மூலமாக அதானிக்கு காரைக்கால் போர்ட்டுக்கு போற வேலைக்கு பிரியாரிட்டி. ரோட் சைட்ல பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் தமிழ்நாடும் இணைஞ்சு செயல்படுவதில் சுணக்கம். இது யாரை பலப்படுத்த, யாரை பலவீனப்படுத்த? தமிழக மாநில மக்களின் நலன்களை பலவீனப்படுத்தி அதானியினுடைய அந்த காரைக்கால் போர்ட்ல அவருடைய வியாபாரம் செழிக்க இந்த நிதி அலாட்மெண்ட் நடக்கிறது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, பப்ளிக் பேங்க, ரயில்வே நிதிய, இவற்றை அனைத்தையும் மிகவும் மோசமாக கையாளுகின்ற ஒன்றிய அரசு. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் பெஞ்ச மழை, 3 நாளைக்கு முன்னால வந்த மழை, உடனடியா மகாராஷ்டிரா அரசு கேட்குது, பேரிடர் நிதி வருது. வயநாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, 2 பேரிடர் நடந்த பின்பும் பேரிடர்னும் அறிவிக்கல, நிதியும் கொடுக்கல. கேட்கின்ற போது பதிலும் சொல்லல. அப்போ தெற்கு பகுதியை புறக்கணிப்பது பிஜேபி என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? தேர்தலுக்காக மட்டுமே அதிகாரத்தை பயன்படுத்துகிறது இந்த அரசு என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? அப்படித்தான் நம்ம வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடுமையாக நம்முடைய மக்களின் நலனுக்கு எதிராக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்று பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது கமல்ஹாசன் விஷயம்தான். தமிழிலிருந்து பிரிந்தது கன்னடம் அப்படின்னு அவர் பேசினார். இது கன்னட அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் தான் அவர் நடித்த தக் லைஃப் படம் வெளியிடப்படும், இல்லைன்னா நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் நீதிமன்றம் வரைக்கும்லாம் போயிடுச்சு. நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படிங்கிறார் கமல். இந்த விஷயத்தை
வேண்டுமென்றே அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கிறதா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம அரசியல் ஞானம் உள்ளவர்கள், தமிழ் மொழியின் இலக்கியம், கன்னட மொழியின் இலக்கியம், சமஸ்கிருத மொழியின் இலக்கியம் எல்லாம் தெரிந்தவர்கள் நம்ம இந்த சப்ஜெக்ட பேசுறது இல்லை. கர்நாடகாவில் நீங்க எப்படி இப்ப ஆர்சிபி வெற்றி பெற்றவுடன் துணை முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்களோ, அதே போல அந்த துணை முதலமைச்சர் இந்த சப்ஜெக்டை அரசியலாக்க கூடாதுன்னு அறிக்கை விட்டார். ஆனா சீதாராமையா பிஜேபிக்கு ஈக்குவலா கமலஹாசன் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு. ஒரே கட்சி, 2 ஆட்கள், 2 விதமானவர். கொஞ்சம் 20 நாளைக்கு முன்னால அமித்ஷா தமிழகத்திலே என்ன பேசினாருன்னு சொன்னா, எல்லாத்துக்குமான தாய்மொழி, மூல மொழி, ஆண்டவன் மொழி சமஸ்கிருதம், அதிலிருந்து பிறந்தவைதான் அனைத்தும். இது வரலாறா? மோசமானது, வரலாற்றுக்கு புறம்பானது. கன்னடம் தமிழகத்திலிருந்து, தமிழ் மொழியிலிருந்து உருவானது என்பதை அனைத்து மொழி ஆட்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் என்னை விட இந்த மொழி பெரியவர்கள் என்ற அந்த போட்டி மனப்பான்மையில் அந்த பேச்சு இருந்திருக்க கூடாது என்பதுதான் சரி. ஆனா நீங்க எம்புரானுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தவுடன் தயாரிப்பாளர் உட்பட எல்லாரும் போய் எம்புரான்ல இருக்கக்கூடிய நியாயமோ அநியாயமோ ஒரு மன்னிப்பை கேட்டாங்க. உடனே நீதிமன்றம் என்ன செய்யுது? அதில் உள்ள வரலாறை ஆய்வு செய்யணும். நீதிபதியுடைய வேலை என்ன? அதை ஆய்வு செய்து எது உண்மை என்று சொல்வதற்கு பதிலா ஏங்க மன்னிப்பு கேட்டா போதும்னு கேக்குறாங்களே. நான் ராஜவேலுவை அடிச்சுட்டேன்னு வைங்க, அடித்தது தவறு, எந்த அடிப்படையில் தவறு என்று விவாதிக்கப்படுவதற்கு கோர்ட்டுக்கு போறோம். சார் என்ன வேணா அடிச்சுக்கிட்டு சார் அவர் ஒரு தடவை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, ராஜவேல் சார் வாழ்க்கையை ஒரு அடி அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நீதிமன்றம் அல்ல, அவர் பேர் நீதிபதி அல்ல. நம்ம ஜனாதிபதி அம்மா சொன்ன மாதிரி நீதிமன்றங்களை விட காப் பஞ்சாயத்து சிறந்ததுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அதே போல மன்னிப்பு என்பது சொல்யூஷன் இல்லை. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மொழி வரலாற்றில் நான் சொல்வது சரியானது, அதை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மன்னிப்பின் மூலம்தான் கர்நாடகாவில் என்னுடைய படம் ஓட வேண்டும் என்று சொன்னால் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. அதனாலதான் அவருடைய இமேஜ் மேல போயிருக்கு. மொழி வரலாற்றை உட்பட, அந்த போர் வரலாறு உட்பட, நிதி அலாட்மெண்ட் உட்பட எல்லாமே வதந்திகளாகவும் அரசியலாகவும் ஒன்றிய அரசு பார்க்கிறது. அதில் ஒன்றுதான் கமலஹாசனுடையது. இப்ப இவரே ராஜ்யசபா மெம்பர் ஆகாம இவர் ஒரு சாதாரண நடிகரா இருந்துட்டா இந்த அளவுக்கு ஆயிருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும்போது பார்வை என்பது அரசியலாக பார்க்கப்படுகிறது, அரசியலாக அது செய்யப்படுகிறது. ஆனா ஒரு மன்னிப்பு கேட்காமல் இருந்தது பரவலாக எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பது சிறப்பான ஒன்று. நீ என்ன வரலாற்று ஆய்வாளரா அப்படின்னு ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்குது. இல்ல, அதுக்கு பதிலே முகநூல்ல நிறைய போட்டாங்க. அதாவது வரலாற்று ஆய்வாளர்களே பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு மொழியின் வரலாறு நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா வரிசையா இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் நீதிபதிக்கும் ஒரே கூகுள் தான். அந்த கூகுள் அப்படி பார்த்தாருன்னு சொன்னா எது சீனியர் மொழி? நான் சொல்றேன், சிந்துவெளி நாகரிகம் அனைத்தையும் விட முன்னானது. இல்லை, ஆரியத்திலிருந்து வந்ததுதான் சிந்துவெளி. கங்கை என்பதுதான் முக்கியமானது. கங்கைக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆரிய பண்பாடு, இது சிந்துவெளி பண்பாடு. எது முன்னன்றது கிமு 3ஆம் நூற்றாண்டா, 5ஆம் நூற்றாண்டா, 9ஆம் நூற்றாண்டான்னு ஆராய்ச்சி செஞ்சு முடிவை சொல்லணும். 2 கருத்துக்களுக்கும் முடிவை சொல்வதற்கு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த வகையில அதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கன்னடம் தமிழிலிருந்து வந்தது என்பது வரலாறு. அது அரசியலாக்கப்பட்டதுனால இரு குழுக்களாக மாறி இருக்கு, அவ்வளவுதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.